அண்மைச் செய்தி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கில் சாட்சிகளிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, நீதிமன்ற உத்தரவின் விவரம் என்ன? கடந்த 2011-15 ஆண்டில் போக்குவரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கடந்த அமைச்சரான பிறகும் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஆஜராகி வருகிறார். இந்த வழக்கில் ஏற்கனவே முதல் சாட்சியான கரூர் வைசிய வங்கி மேலாளர் ஹரிஸ் மற்றும் முன்னூறு சாட்சியான தடய அறிவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணன் ஆகியோர் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி இந்த பிற்பகல் நீதிபதி ஆஜராகியிருந்தார். காலையில் ஆஜராகியிருந்தார். பிறகு பிற்பகலுக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட போது அப்பவும் ஆஜராகியிருந்தார். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் முதல் சாட்சியான வங்கி மேலாளர் ஹரிஸ் விசாரணை நடத்தினார். அது மட்டுமல்லாமல் முதல் சாட்சியிடம் விசாரணை நிறைவடைந்த நிலையில் 6வது சாட்சியான சகாயரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு அனுமதி வழங்கிய நீதிபதி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி அன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் உள்ள சாட்சிகளை விசாரணை நடத்தலாம் என்றும் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த வழக்கின் விசாரணை மார்ச் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.